நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை செய்ய முதல்ல பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 கப் அளவு பொடிச்ச வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அதோட 1/2 கப் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. வெல்லமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. இப்போது கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மாவு சூடாகிற மாதிரி 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. மாவு மெஷர் பண்ண கப்பில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் நெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. எனக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. மாவு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா எல்லா மாவையும் சேர்த்து உருண்டையாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கப்பு மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தையும் சேர்த்துட்டு எல்லா பக்கத்தையும் ஒன்றா சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு அழகாக கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை செய்கிற ஷேப் இருந்துச்சுன்னா அதுக்கு நெய் தடவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக மாவு போட்டு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பூர்ணம் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஷேப் கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா செஞ்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு 10 to 12 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.